Hi all, welcome to the new episode of my life. ஸோ இப்படி சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. நான் அடிக்கடி வீடியோஸ் போடுறதுக்கு வரேன், நான் அடிக்கடி காணாமல் போயிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே எங்கள் காலேஜில் வந்து மந்த்லி ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க ஒரு 4 days. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டே தான் இன்றைக்கு. அண்ட் இன்றைக்கு டே வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மார்னிங்கே எந்திரிச்சேன். அண்ட் எந்திரிச்ச உடனே பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ண போட்டு நானுமே வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கலான்னு போனேன். அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாகவே டே எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ரீசெட் ரொட்டீன் மாதிரி தான் இருக்க போகுது. பிகாஸ் ரொம்ப நாள் ஆகுது நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சு, பட் அதை இன்னுமே அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். தான் வந்துட்டு நான் கிளியர் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு தான் கொஞ்சம் ஒரே ஒரு அப்டேட் தான் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது, பட் என்னால் வாங்கவே முடியல. பட் அது ஒரு பயம், அது வாங்கினாலும் வந்து அது ஒரு செராமிக்கா, ஸோ உடச்சிருவோமோ அவசரத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு பயம். ஸோ அதனால் நான் வாங்காமல் இருந்தேன். பட் ஓகே, மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் போதாதுல்ல, நம்ம ட்ரை பண்ணி வாங்கணும்ல. ஸோ அதனால் நான் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கிட்டேன். வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, நானும் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பட் நானும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் ஓகே, இந்த ஸ்பேஸ் மட்டும் அப்படியே கொஞ்சமாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ அதான் பண்ண போகிறேன். அந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாமா? ஷியர்லெஸ் ப்ராடக்ட் இதுதான். ரொம்ப கீழே போட்டால் பிரேக் ஆயிருமோ, ஒரு நிமிஷம் போட்டால் அவனை உடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கினது தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு செராமிக் ஜார் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு வச்சுட்டே இருந்தேன். அண்ட் ஃபைனலி இப்போ வாங்கியாச்சு. அண்ட் இப்போ இந்த குட்டி ஸ்பேஸை தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, அந்த இடத்த ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் டீப் க்ளீனிங்கே கொடுத்துக்கிட்டேன். பிகாஸ் அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்து டீப் க்ளீன் பண்ணிட்டு அண்ட் இந்த ஜாரையுமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டேன். அண்ட் அப்போ தான் வந்துட்டு நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ண முடியும் இல்லையா நம்மளுடைய ப்ராடக்டை. ஸோ அதனால் அண்ட் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் கீழே பேப்பர்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல அந்த செராமிக் ஜாரும் அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சோடனே லுக் வைஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேரமாக அங்கே இருந்து பார்த்துட்டே இருந்தேன், எவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு. அண்ட் அந்த இடத்துல வந்து இந்த செராமிக் ஜார் வச்சிட்டனால ஆயில் டிஸ்பென்சர் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த ஆர்கனைசர் எடுத்திருந்தேன். இது ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் வச்சுருந்ததே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுலேயுமே சேம் பேப்பர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதையுமே அங்கே இங்கேன்னு வச்சு பார்த்து கடைசியில் அந்த இடம் தான் அழகாக இருந்துச்சு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த கார்னர் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த லுக்கில். அண்ட் இந்த கிளாஸ் டவ்வையும் நான் நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு லீவ் கொடுக்கும்போது தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். மித்த டேஸ்லலாம் அம்மாவே எல்லா ஒர்க்குமே பார்த்துப்பாங்க. நான் வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் எதனா ஹெல்ப் வேணும்னா பண்ணுவேன். மித்தபடி எந்த ஒரு ஒர்க்குமே நான் பண்ண மாட்டேன். ஸோ வீக் டேஸில். ஸோ அதனால் வீக்கெண்டில் இருக்கிறப்போ அவங்க கேட்குற ஒர்க்கை வந்து அழகாக வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் ஆல்சோ நான் அன்றைக்கி சொல்லிகிட்டே இருந்தேன், நான் வீடியோ எடுக்கணும், நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஒரு குட்டி
மேக் ஓவர் தான் பண்ணேன். பட் அதுக்கு எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அண்ட் மீன்வைல் எனக்கு செகண்ட் பார்சல் ரிசீவ் ஆயிருந்துச்சு. தட் இஸ் இந்த சாரீ பேக் கவர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செட் ஆஃப் 8 வரும். ஸோ இது வந்து சாரீஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எந்த ட்ரெஸ்னாலுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஊரில் வந்துட்டு இந்த ஆர்கனைசர் வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சேம் இங்கேயும் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். அன்றைக்கி தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஓகே சாரீஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இந்த சாரீ பேக் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய சாரீஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுமே கொடுத்துருக்காங்களா. ஸோ உள்ளே என்னென்ன சாரீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ ஜிப் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டுத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அண்ட் உடனே கபோர்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் என்னோடய கபோர்டோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ளீஸ் யாரும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்டாக இருந்த எனக்கு மெயின் ஒர்க் என்னென்னா என்னோடய பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இந்த பேங்கிள் ஆர்கனைசர் நான் வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு என்னோடய ஊரில் இருந்துச்சா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்திருந்தப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் இப்போ கொஞ்சம் பேங்கிள்ஸ்லாமே கொஞ்சம் அதிகமாகிடுச்சா, ஸோ வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இதோடைய சிமிலர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நான் இதை வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் என்னுடைய பேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்குறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த இது எல்லாமே லுக் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருந்தால் இன்னுமே அழகாக இருந்திருக்கும். குயிக் ஷவர் ரொட்டீன் முடிச்சுட்டு நானும் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் பண்ணுற ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் மார்னிங் டைமில் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு என்னோடய அவுட்ஃபிட்ஸ் நான் வியர் பண்ணியிருந்தேன்ல என்னோடய கசின் மேரேஜ்க்கு. ஸோ அது என்னென்ன வியர் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் குயிக்காக. அண்ட் ரிசப்ஷனுக்கு வந்து இந்த ஒரு எல்லோ குர்த்தா செட் தான் வியர் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் சென்னை சில்க்ஸில் வாங்கியிருந்தேன். அண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஒரு பிங்க் கலர் மேக்ஸில் வாங்கின ஒரு குர்த்தா தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கோல்டு துப்பட்டாவும் பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் சேம் அதுவுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் சிம்பிளாக பேங்கிள்ஸ் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து மெப்ளின் அண்ட் நைக்காவும் ரெண்டுமே எடுத்திருந்தேன். இதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டிருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கு என்னென்ன வேர் பண்ணோம் அப்படின்றதையுமே குயிக்காக நான் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நம்ம நாளைக்கு ஊர் போகணும், அதனால். அண்ட் 15 தான் உங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் அந்த ட்ரெஸ்க்கு வியர் பண்ணியிருந்தேன். இந்த செயின் பற்றி நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இது ரொம்ப வேர்ஸ்ட்டான செயின். நான் அந்த ஒரே ஒரு நாள் தான் வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்குள்ளே டோட்டலி ஸ்பாயில் ஆகிடுச்சு, பிளாக் கலரில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது ரெக்கமெண்டே நான் பண்ண மாட்டேன். இது ஃப்ரம் மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் ஊருக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஊருக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக நான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் நான் விலாகே ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியை மீட் பண்ணனால விலாக் எடுத்துகிட்டு இருந்ததே நான் மறந்துட்டு அங்கே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அக்கா தான் ஞாபகப்படுத்தியிருந்தாங்க, விலாக் எடுக்கணும்னு சொன்னலை அப்படின்னு. ஸோ அதனால் குயிக்காக விலாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ரூம்லலாம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் கூட ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப நாள் கழித்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டோம். அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. அண்ட் அங்கே குட்டீஸ்லாம் என்னோடய கசின்ஸ் எல்லாமே அப்படியே ரொம்ப ஜோஷாக இருந்தாங்க. அண்ட் அவங்க கூடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபேமிலி காசிப்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பேசிவிட்டு அண்ட் டெம்பிளுக்கு போனால் அவங்க
மேரேஜ் ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்துச்சு. அண்ட் ஈவினிங் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். அண்ட் அப்போ தான் என் கசின் வந்து என்ன மாதிரியே மார்க்கிங் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. ஸோ அதனால ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே டு ரிசப்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. அந்த டிசைன்ஸ் எல்லாமே எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி என்னென்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஃபேமிலி கேதரிங் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு மீட்டப் மாதிரி இருந்துச்சு. அண்ட் நல்லா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வாங்கி நல்லா சாப்பிட்டோம். அண்ட் டைமும் ஆகிடுச்சு நல்லா. அண்ட் இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு நானுமே ரிட்டன் ஆகிட்டேன் வீட்டுக்கு. அண்ட் இந்த விலாக் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்து நெக்ஸ்ட்டு 2 டேஸ் கழிச்சு எடுத்தது. அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாடி போயிருந்துச்சு. அண்ட் அதெல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சாமிலாம் கும்பிட்டாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நான் வந்து ஜேர்னல் ரைட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்து ஜேர்னலிங் பற்றி ரீசெண்ட் டேஸில் கமெண்ட்ஸ் கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஸோ இதை பற்றி ஷேர் பண்ணிடலாம். அண்ட் என்னோடய விஷன் போர்ட் பற்றியும் நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்காக இது. அண்ட் என்னோடய ஜேர்னலிங் வந்து எப்படின்னா, நான் டெய்லியும் தான் ஜேர்னல் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நான் ரொம்ப ஓவர் திங்க் பர்சன். ஸோ அதுக்காக தான் ஜேர்னலிங் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினே. அண்ட் இப்போ வரைக்கும் அது ரைட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் கண்டினியூஸாலாம் ரைட் பண்ண மாட்டேன். ஸோ என்னைக்காவது எனக்கு கொஞ்சம் வந்து ஹார்டாக ஃபீல் ஆகிற டைம் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் நடக்கிறப்போ இது மட்டும்தான் நான் வந்து ஜேர்னல் எழுதுறதுக்கு இந்த டைரி எடுப்பேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஜேர்னலிங் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னோடய 2025 விஷன் போர்ட் இருக்குல்ல, ஸோ அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட 2025 அந்த மெயின் கோல்ஸ் எல்லாமே. அண்ட் 2026 இருக்க கோல்ஸ் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணலை, இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து 2027 வந்துட்டு இந்த கோல்ஸ் பற்றி நான் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட கோல்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த டைரியில் தான் அப்படி எழுதி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கோலே வந்துட்டு எனக்கு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மெயின் கோல். பட் நான் வந்து 2025 ஸ்டார்டிங்லேயே பண்ணலாம் அப்படின்னா அது கிடையாது. 2025 லாஸ்ட்டில் தான் நான் வந்துட்டு என்னோடய சேனலே நான் ஓப்பன் பண்ணேன். பட் இது வந்துட்டு ஒரு மாதிரி நான் வந்து எதுக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும். மெயின்லி வந்துட்டு அந்த எடிட்டிங்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குமே போயிட்டுருக்கு ஒரு இதாக. பட் நான் வந்து இன்னும் எனக்கு நிறைய அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இப்போ செகண்ட் கோல் என்ன பண்ணால் இன்ட்ரோவர்ட் அண்ட் சோஷியல் ஆன்சைட்டி. ஆக்சுவலி என்னென்னா, நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு இன்ட்ரோவர்ட் டாபிக் பற்றி பேசியிருந்தேன். அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு இன்ட்ரோவர்ட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். நான் ஒரு மாதிரி யாராச்சும் என்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா அவங்க பேசுகிறது வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கு நான் அவங்கக்கிட்ட ரிப்ளை பண்ண மாட்டேன். அது ஏனே தெரியல. நானே இதை வந்துட்டு மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் அது பண்ணதே இல்லை. பட் இப்போது வந்து இந்த யூடியூப் ப்ரொஃபஷன் அண்ட் காலேஜஸ்லாம் நான் வந்துட்டு போகிறப்ப தான் எனக்கு வந்து அந்த இன்ட்ரோவர்ட்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கேன். அண்ட் ஃபில்லாக வந்து இன்னும் கொஞ்சமாக முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. ஸோ பாஸ்ட் 1 மந்த்தாக நான் இதுக்கு லாங் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் மாதிரி எடுக்கலாம்னு நினச்சேன். பிகாஸ் எக்ஸாம்ஸு என்னோடய கெரியரையும் நான் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தனால ஓகே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் இவ்வளோ பெரிய பிரேக் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த இது வந்து மந்த் வந்து ஓகே ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் தாங்க. அண்ட் அதர் பார்ட் ஆஃப் த மந்த் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ நானும் வந்துட்டு சரி டெலிட் பண்ணி நான் வாட்ஸ்அப் சாப்பிட்டு நான் பண்ணி வச்சுருந்தேன். அது நினச்சா இன்னும் ரொம்ப லோ ஆயிடுச்சு. அதுக்கு வந்து மனிதா வாங்கி ஸ்டோரேஜ் சரியாக பண்ணலாம் சொல்லிட்டு அப்போ நான் ஷாப் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் போயிட்டு ஸோ இப்படியே போயிட்டு நான் இன்னும் ரொம்ப ஸ்டார்ட் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபிலிம் பண்ணி போடணும், நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்காக நான் வந்து மெயினாக அம்மாவோட ஃபோன் வாங்கி இப்போ நான் வந்து ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் ரீசன் நான் வீடியோ அப்லோட் பண்ணாதது. அண்ட் கம்மிங் பேக் டு த 2025 கோல்ஸ். அண்ட் தேர்ட் கோல் என்ன பண்ணால் ஈட் ஹெல்த்தியாக ஈட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது வந்து நடக்கவே கிடையாது. இந்த கோல் வந்துட்டு எதுக்கு வச்சதே தெரியல, எதுவுமே நடக்கலை. ரீடிங் புக்ஸ் இது
இது வந்து நடக்கவே இல்லை. என்கிட்ட ஒரு புக் கூட இப்போ வரைக்கும் ஒரு புக்கு கூட நான் வாங்கலை. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும்ல, புக் வந்து நிறைய ரீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்துட்டு ஒரு 20-25 விஷயம் போல வந்துட்டு அதையுமே நோட் பண்ணியிருந்தேன். பட் அது நடக்கவே இல்லை. ஸோ அதுதான் வந்து இருக்குது. எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பி ப்ரொடக்டிவ். இது வந்துட்டு நல்லது தான். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒர்க்கையும் பார்க்குறோம். அதாவது பி ப்ரொடக்டிவ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு அது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம இப்போ ஒர்க்கையும் பார்க்குறோம். யூடியூப் ஒர்க்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதையுமே நான் பார்க்குறோம். அப்புறம் என்னோடய கெரியர்லேயுமே நான் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கேன். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து அப்படியே ப்ரொடக்டிவாக இருக்குது. காமனாக வந்து பாதி நாள் வீடியோ போடாததுக்கான ரீசனே வந்துட்டு இந்த ப்ரொடக்டிவ்னஸ் தான். ஒன்று எனக்கு காலேஜில் ஹெவி ஒர்க்ஸ் ஆகிடும். இல்லை அப்படின்னா அந்த சைட் மீடியா நம்மளோட ஒர்க் வந்து யூடியூப்பில் பயங்கர ஒர்க்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாமல் தான் வந்துட்டு அடிக்கடி வீடியோஸ் போடாமல் இருக்கேன். 25 கோல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு புதுசாக வந்துட்டு விஷன் போர்ட்லாம் கூட நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து சைடில் ஆட் பண்ணுறேன் ஒரு பிக்சர் மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு நான் நினச்சிருந்தது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் நடந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா 2026 கோல்ஸ் எழுதிட்டு நான் வந்துட்டு மூவி டேட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வீக்கெண்டில் ஒரு மூவி டேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு நானும் குயிக்காக ஜர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நமக்கு ஒரு குட்டி டின்னர் டேட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஸோ ரொம்ப நாளாக வெயிட்டிங்காக இருந்த ஒரு பார்சல் வர வெயிட் பண்ணிகிட்ருக்கு நமக்காக. ஸோ அதெல்லாம் குயிக்காக ஜர்னல் எழுதி முடிச்சாச்சு. ஸோ வீக்கெண்டில் வந்து ஒரு டின்னர் டேட் நான் எதுக்கு மெயினாக பிளான் பண்ணேன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும்ல. ஸோ அதனால் அண்ட் அதுக்காக தான் வந்து ஹாலில் இந்த பெட்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நல்ல ஒரு மூவி டேட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் நான் சொன்னல கிஃப்ட் அது இதுதான். இது என்னென்னா என்னோடய சிஸ்டர் வந்து எனக்காக ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ அதை வந்து நான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ்க்காக. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மை வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். ஆக்சுவலி இந்த கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸோ வேலண்டைன்ஸ் டே வந்து ஆஸ் அ சிங்கிளாக நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு சிஸ்டர்ஸ்குள்ளே கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். தட் இஸ் என்னோடய அக்கா வந்துட்டு எனக்கு கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாள் அண்ட் நான் அவளுக்கு ரிட்டர்னுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு பாஸ்ட்டு ஒரு 3 to 2 இயர்ஸாக இப்படி தான் நாங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் அ சிங்கிள்ஸாக எங்களோட வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் தான் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் வந்துட்டு இது ரொம்ப ஃபியூ டேஸ் ரொம்ப முன்னாடியே வந்துட்டு இது என் கைக்கு வந்துடுச்சு. பட் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ நம்ம யூடியூப்க்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறப்பவே இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்போ வரைக்கும் இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன். என் அக்கா வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு என்னை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி தான் இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கே தெரியல இந்த கிஃப்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு. பட் என்னுடைய சாய்ஸ் நான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஏதோ ஒரு சின்ன கெஸ்ஸிங் இருக்குது. அண்ட் அவங்க வந்து 2 கிஃப்ட் எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று இது அண்ட் எனக்கு வந்துட்டு 2 கிஃப்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்று தான் நான் அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இன்னும் ஒன்று வந்துட்டு ஒரு க்யூரியாசிட்டியை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதுதான் எனக்கு கொடுத்துருந்தாங்க மொமாட்டோட விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். பட் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றப்போ கரெக்டாக வந்து என் அக்கா இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட். இப்போ நான் இந்த கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ராப்பர்ஸ்லாம் நானும் பண்ணுவேன். Oh my God, she gifted me a jean yesterday. Oh my God, she gifted me baggy jean actually. இது வந்துட்டு நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாளாக வந்து
வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு வந்துட்டு என்னுடைய பக்கெட் லிஸ்ட்லேயே இருந்துச்சு. அண்ட் நவ் ஃபைனலி ஷி காட் திஸ் ஃபார் மீ. கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளும் இந்த வீடியோட எண்ட்க்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் see you in the next video. Bye bye.